இல்லையா? காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதா முதல்ல போகணும். தாடியா மீசா தெரியாம முந்தப்படாது. போகுது. சீட் இருக்கு. ஆனா பெரியவங்க பக்கத்துல உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்தா ரோடு காத்துல பாத்து. ஏய், யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவனே. ஆள் ஏறிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் நாங்க எங்க இருக்கோம்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா ஊரு போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா? கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டியா நீ? இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட்? டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்பா கண்டக்டர் ஒரு 2 டிக்கெட். எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவானுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃளைட்லயா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அப்படி. இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விடுவீங்க. ஓ, இப்போ ஃளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வெளியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா. எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா யார்? எதுங்க? ஆஹா வளைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சு இறக்குவாரா சாமி? ஆமா. செக்கிங் வருவான்ல செக்கிங் வருவான்ல. வரட்டும். ஏன் எடுக்கலன்னு கேட்பான்ல. போடா வெண்ண. உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? நீ டிக்கெட் எடுக்க வேணாப்பா. எனக்கு நான் எடுத்துக்க. நீ பேசாம இருந்தா போதும். சும்மா போய் டேய் உனக்கு வேணும்டா. உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏறல உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு ஆரம்பத்திலே கண்டு போச்சு. ஐ வந்துட்டாங்கல்ல. அட சும்மா இருமா. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். 2 பேருமே டிக்கெட் எடுக்கல. வரேன் நீ. நானாச்சும் எடுத்துட்டு அதையும் கெடுத்து விட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல. வர்றானே. இந்த பாரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்கலையா? நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன். நீ முழிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ணு. கொரட்ட விட சொன்னா ஊழ விடுற. அட சும்மா இருப்பா. டிக்கெட் சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் டிக்கெட் கொடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட்? கண்ட நாய்க்கு நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? எந்த நாய்க்கு டிக்கெட் இல்லையோ அந்த நாயை கேளுங்க. சார் இவன் பிராட் சார். இது நேத்து டிக்கெட் முதல்ல செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட? இது இன்னைக்கு டிக்கெட் தான். ஓன் டிக்கெட்டுங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல. கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவரு துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா பொடா வெண்ண. அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாராம். ஆத்தாடியாவது காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை. என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். ஏன் எந்திரானா? கூப்பிடுறாங்கல்ல போங்க சார். சார் சார் கொஞ்சம் இருங்க சார். ஒரு நிமிஷம் சார். எப்பா உனக்கு அம்மா இவன் மட்டும் வேற யாரும் கேரண்டி கேட்டலாம் போட்டு ஒரு ஊர்க்காரன் நான் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு. காப்பாத்துப்பா. இந்த 50 ரூபாவை லஞ்சம்னு சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் இரு வர்றேன். யோ கை நீட்ட வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த 50 ரூபாய் லஞ்சமா வச்சுக்க. என்னப்பா புடவை? பால் வியாபாரத்தோட புடவை வியாபாரத்தையும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டியே? இது வியாபார புடவை இல்ல, விசேஷ புடவை. என்னது விசேஷ புடவையா? புடவையே விசேஷம் தானே. இந்தாங்க இது உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இத்தனை? கட்டிக்கத்தான் ஒவ்வொன்னா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2-3 புடவை வச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் மறைச்சு மறைச்சு கட்டிட்டு இருக்கீங்க. முத சம்பாதியத்துல உங்களுக்கு சேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் புடவை வாங்கி கொடுத்தா கட்டிக்க எங்க ஆத்தா இல்ல. ஐயோ எதுக்கு ஃபீலிங்? இது சின்னதுக்கு. ஆசைப்படுறத வயசுலயே கட்டினாதான் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் விதவிதமா கட்ட முடியாது. ஐ வைக்கத்த போறேன். நீ ஏன் வைக்க போற? கல்யாண வயசுல உனக்கு மூத்த ஒருத்தி இருக்கல்ல. இந்தா இது உனக்கு. பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிக்கோ. ஒண்ணு பாக்கவா? அட பாப்பா, மூத்தவளை கட்டி கொடுத்துட்டு அவளுக்கு போட வேண்டிய நகையை போட முடியல. இதுல இவ வேறையா? அவங்க அண்ணன் என்னைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு வந்து கடனை அடைச்சு இந்த வீட்டை கட்டி அதுக்கப்புறம்ல இவ கல்யாணம். இப்ப என்ன அவசரம்? அவசியம் வந்துருச்சே. மாப்பிள்ளை ரெடி. ஏப்பா நீ என்னைக்கு தான் புரியுற மாதிரி பேசுவ? நாளைக்கு. நாளைக்கு நம்ம ருக்குவ பொண்ணு பார்க்க வராங்க. நாளைக்கா? பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். பொண்ணுக்கு எந்த நகை நட்டும் போட வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படின்னா வீட்டுக்கு வாப்பா, அம்மாட்ட பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டேன். கண்டவங்கள ஒண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அடி செருப்பால நாயே, யார பத்தி கண்டவங்கற திமிரா? அம்மா அம்மா இருங்கம்மா.
நான் கண்டவன் தான். ருக்குவுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கண்டவன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டும் 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 டும். கல்யாணம் வேண்டும் வேண்டும் வேண்டும். டேய் மாப்பிளை இங்க வாடா. சைக்கிள் கேப்ல இங்க பாரு. வணக்கங்க. யாரு இவனா? இவரா மாப்பிள? என்னது விபூதி. இது? என்ன பஞ்சாமிர்தம். புரியலையே. விபூதி புரியுது இல்ல? உங்க ரேஞ்சுக்கு விபூதி தான். பஞ்சாமிர்தம் அவங்க பாத்துக்குவாங்க. சோ ருக்கு, இந்த மாப்பிளை உனக்கு பிடிக்கல. இப்போ உனக்கு கல்யாணம் வேண்டாம். பா நீ போய் அடுத்த வீடு பாருப்பா. போ போ போ. ருக்கு 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 ருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் விபூதி பூசி காதலிக்கிறாங்க. அடி பாவி, காதலா? காதலா? அதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ஷாக்கு? இது என்ன ஜாதி கலவரமா இது? 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. அந்த காதலுக்கு நாமளே மரியாதை கொடுத்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ஊருக்குள்ள அசிங்கம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணேன். அது சரி, நீ முடிவு பண்ணா அது சரியா தான் இருக்கும். சிங்கிச்சா. ஏன்பா நம்ம சேகர கேட்கணும். அதுவும் இல்லாம இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கு பணம் காசுக்கெல்லாம் எங்க போறது? எனக்கு எந்த சீரும் வேணாம் அத்தை. அத்தையா? போட் 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 போட். அப்படி உங்க பொண்ணு மட்டும் சீதனமா அனுப்பிங்க அத்தை. அப்புறம் என்ன, கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தானே? கல்யாணமா? என்ன திடீர்னு? இல்ல நல்ல மாப்பிள்ளையா வந்தது, அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன ஏதாவது லவ்வா? தப்புக்கு போய் ஏதாவது நடந்துருச்சா? இல்ல அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நாங்களே பேசி முடிவு பண்ணிட்டோம். சந்தோஷம் தானே? எனக்காக நீ எது பண்ணாலும் சந்தோஷம் தான். நீ அம்மா கிட்டே பேசு. ஆனா நீ துபாயில இருந்து பேசுறத ஞாபகம் வச்சுட்டு பேசு. பில் அதிகமாயிடும். எப்பா குடுப்பா. இல்ல நீங்க உள்ள போய் எடுத்துங்க. போங்கம்மா. நீங்களும் போங்க. எடுத்து பேசுங்கம்மா. ஐயா சேகரு. அத்தா சேகரு நல்லா இருக்கே அத்தா. எப்படி இருக்க அத்தா? நான் நல்லா இருக்கேப்பா. நீ எப்படி பாருக்க? நினைப்பாவே இருக்கு. ஏன் ஆத்தா அழுவுது? மூத்த தங்கச்சியோட மாப்பிள்ள எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாருப்பா. வந்தா பாத்துக்கலாம். கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க. எப்பா நீ கல்யாணத்துக்கு வர முடியுமாப்பா? எனக்கு எனக்கு இங்க லீவு கிடைக்காது அத்தா. நீ இல்லாம கல்யாணம் பண்ண மனசு கேட்கலையேப்பா. நான் இங்க இருந்தாலும் என் மனசுல அங்கதான் அத்தா. அப்ப நீ வர முடியாதாப்பா? முடியாது அத்தா. அத்தா நான் பேசுறேன். நான் அப்பா பேசுறேன் அத்தா. இந்த பாரு, இந்த தங்கச்சி கிட்ட பேசு. நீ இந்த பேசு. பேசு பேசு சீக்கிரம் பேசு. நான் ருக்கு பேசுறேன். எப்படி இருக்கன்னு? நல்லா இருக்கம்மா. லீவுங்கறான், விசாங்கறான், ஆத்தாங்கறான், தங்கச்சி கல்யாணம்ன்றான். இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. முத்து உன்கிட்ட என்னம்மா? பேசணுமாப்பா? சரி நான் பேசுறேன். நீங்க பேசு. காத்தாட உட்காருங்க. டாமினி கனவுல அப்படி போய் உட்காருங்க. போங்க. நான் கதவை முடிக்கிறேன். ஹலோ, துபாயில வெயில்லாம் எப்படி பாருக்கு? இவன் ஒருத்தன் வெயிலு வெயிலுன்னு. என்ன சேகர், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, துபாயில இருக்கிறதா நினைச்சு மனசை ஆறுதல் படுத்திக்க. வேற என்ன பண்றது? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. வச்சிடுறேன். எங்க 2 பேருக்கு ஒரு வழி தெரியல. இந்த நாடகம் நடந்துட்டு இருக்கு. எங்க எப்படி முடியும்னு ஆண்டவன் தான் தெரியும். முத்துவை நம்பி வள்ளியும் தங்கச்சியும் வாழ்ந்துட்டு இருக்க கனவு வாழ்க்கை இதை தெரிஞ்சு கலைஞ்சிடக்கூடாது. ப்ளீஸ். அட என்னப்பா நீ? பாட்சா படம் பாத்தியே, ரஜினிகாந்த் என்ன சொல்லுவாரு? கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு. நீங்க நல்லவங்க தானே, உங்களையும் கைவிட போறாரு? என்னால உங்க தியாகம் கெட்டு போகாது. போதுமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.